பாட்டு பாடும்போது பாடுகள் நீங்கும் போது நமக்கு என்ன உண்டாகும்? சந்தோஷம். ஆமா, ஹல்லேலூயா. ஆராதித்தால் விடுதலை உண்டு. ஆனந்த கண்ணீர் உண்டா? ஆனந்தம் உண்டு. அதாவது ஆராதித்தால் என்னக்கா அந்த சொன்னீங்க பாரு, என்ன சொன்னீங்க? விடுதலை வரும். தேவ அனுபவம் கிட்டும். என்ன அனுபவம்? தேவனுடைய அனுபவம் கிட்டும். அப்ப அதான் விடுதலை. அந்த விடுதலை போறோம். அனுபவம் கிடைக்கும் போது தான் ஆண்டவருக்கு விடுதலை கொடுத்தாரு. ஹல்லேலூயா அப்படின்னு சொல்றோம். அந்த தேவ அனுபவம் கிடைக்கும். 5 போதும் இல்லை. 1 ஃபர்ஸ்ட் துதித்தால் என்ன நடக்கும்? தடைகள் நீங்கும். அடுத்தது ஜெபித்தால் ஜெயம் கிடைக்கும். ஸ்தோத்திரித்தால் கிருபை பெறும். வெரி குட். பாடினால் பாடுகள் நீங்கும். அப்புறம் ஆராதித்தால் தேவ அனுபவம் கூடும். இல்லையா? அது தேவ அனுபவம் நம்மளுக்கு கிடைக்கும். இல்லைன்னா சொல்லலாம் தேவ அனுபவம் கிடைக்கும். தேவ அனுபவம் கிடைக்கும் போது நம்மளுக்கு அது விடுதலை சொல்றோம். நான் இப்படி வந்தேன் சர்ச்சுக்கு, ஆண்டவருக்கு விடுதலை கொடுத்தார் அப்படின்னு அனுபவம் கிடைச்சு உனக்கு. தேவனோடு கூட ஒரு அனுபவம். அப்போ நீ தேவனோடு உருவாடும் போது ஒரு அனுபவம் வருது. அனுபவத்தினால உனக்கு என்ன கிடைக்குது? உனக்கு விடுதலை கிடைக்குது. அதுதான் தேவ அனுபவம். என்கவுண்டர் வித் காட், என்கவுண்டர் வித் ஜீசஸ். அதான் that gives a experience, that gives a freedom. இல்லையா? அப்படிதானே. உனக்கு விடுதலை வேண்டாங்க, நீ என்ன பண்ணணும்? ஆண்டோட என்கவுண்டர் பண்ணணும். ஆண்டோட நீ சந்திக்கணும். யாக்கோபுக்கு என்ன கிடைச்சது? ஆசீர்வாதம் கிடைச்சது. இல்லையா? நீங்க ஆசீர்வாதத்தை விட மாட்டேன் ஆண்டவரே சொல்லி என்ன பிடிச்சான்? காலை பிடிச்சி கெஞ்சி அழுது ஜெபம் பண்ணான். அவனுக்கு ஒரு அனுபவம் கிடைச்சது. இல்லையா? அது மூலமா அவனுக்கு ஒரு விடுதலை, அவனுக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சது. அதே தான். இப்போ 5 நான் அடுத்த வாரம் சொல்றேன். நான் அதுக்கு அடுத்த வாரம் இன்னொரு 5 சொல்றேன். இது 5 ஞாபகம் இருக்கா? ஏன் சொன்னாங்க? நல்ல ஆராதனை, நல்ல பாட்டு நல்லா அழகா நின்று அருமையான இன்ஸ்ட்ருமெண்ட் வாசித்து பாடி ஆண்டு மகிமைப்படுத்தும். அதுக்காக சொன்னேன் நான். இப்போ இந்த 5 வார்த்தை இது சும்மா சொன்னேன். இது வேதத்தில் இருக்குது. நான் உங்களுக்கு சொன்னேன். நான் வேதத்தில் இருக்க காரியத்தை உங்களுக்கு சொன்னேன். நான் சிந்தனா நான் ஏதோ பாச தமாஷா சொல்றேன் அப்படி இல்லை. வேதத்தில் காத்து நான் அப்படியே சொன்னது 5 காரியங்கள். திருப்பி நான் அடுத்த வாரம் கேட்பேன். நான் அடுத்த வாரம் என்ன பண்ண கேட்பேன். ஹல்லேலூயா. சரி, நாளில் கூட நம்ம ஒரு காரியத்தை தியானிக்க போகிறோம். உங்களுக்கு இந்த தாமஸ் ஆல்வா எடிசன் தெரியுமா உங்களுக்கு? ஆமாம்மா. ட்ரெயின் ஓட்டுறவரா? சத்தமா சொல்லுங்க. சத்தம் என்ன? யார் அவரு? சயின்டிஸ்ட். என்னது பல்பா? டெலிஃபோனா? அவர் காதே கேட்காது அவருக்கு. லைட்டா? நிறைய தெரியுது உங்களுக்கு. இத்தனையும் கண்டுபிடிச்ச அவர் தான். இத்தனையும் கண்டுபிடிச்சாரு அவர் தான். ரைட், ஓகே. அவர் ஸ்கூலுக்கு போக சொல்ல, ஸ்கூலில் படிக்க சொல்ல அவருக்கு ஒன்றுமே ஏறாதான். என்ன மாதிரி ஆள் அவர். ஒன்றும் படிக்க மாட்டார். பயங்கர முட்டாள். சொல்லி கொடுத்து வெறுத்துட்டாங்க டீச்சரு. வெறுத்துட்டு அங்கே பிரின்சிபல் அம்மா எழுதுனாங்களா லெட்டர் அவங்க அம்மாவுக்கு. அம்மா தாயே, உன் பிள்ளைய தயவுசெய்து கூட்டின்னு போயிடு. இவனுக்கு சொல்லி மாலை நம்மளால இவனுக்கு சொல்லி கொடுத்து வழியே கிடையாது. டீச்சர்லாம் சொல்லி கொடுத்து வெறுத்துட்டாங்க. இனி சொல்லி கொடுத்து வழியே கிடையாது. தயவு செய்து உங்கள் பையனை நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்கள் பையனை கூப்பிட்டு போயிட்டு வீட்டில் வச்சு நீங்கள் சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் அனுப்பி பையன்கிட்ட கையில் கொடுத்து நீ அம்மாட்ட கொடுத்துறாஜா அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. குழந்தை ஏதோ பிரின்சிபல் கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக அம்மாட்ட கொடுத்தா. அம்மா அது பாருங்க பிரின்சிபல் ஒரு லெட்டர் கொடுத்தாங்க அப்படின்னு நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் இல்லையா? அப்ரிசியேஷன் பண்ணியிருப்பாங்க, லெட்டர் கொடுத்துருப்பாங்க சொல்லி அவங்க ரொம்ப சந்தோஷமாக எடுத்து வாசித்த போது இப்படி எழுதிதான், உங்கள் பையன் எதுக்குமே லாய்க்கு கிடையாது, இவனை மாதிரி முட்டாள் எதுவுமே கிடையாது, இவனுக்கு சொல்லியே கொடுக்க முடியாது, சொல்லி கொடுத்த டீச்சர்லாம் வெறுத்துட்டாங்க, தயவுசெய்து உங்கள் பையனுக்கு வீட்டில் வைத்து கொள்ளுங்கள், நீங்கள் அவனை பார்த்துங்க சொல்லி. அப்போ பையன் கேட்டானா, என்னம்மா எழுதியிருக்காங்க பிரின்சிபல், எதனா அப்ரிசியேட் பண்ணிக்கிறாங்களா, இது அப்ரிசியேஷன் லெட்டரா இல்லை எதனா அவார்டா அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அதாவது பிரின்சிபல் என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, நீ ரொம்ப பிரில்லியண்டா மகனே, உனக்கு சொல்லி கொடுக்குது அங்கே டீச்சரே கிடையாதான், அந்த அளவுக்கு இந்த டீச்சர்களுக்கு அறிவு இல்லையா, அதனால அவங்க என்ன சொன்னாங்க, அவன் வீட்டிலேருந்து படிக்கதான் நல்லது, இங்கே இருக்கிற பிள்ளைகளுக்கு அறிவு கிடையாது, டீச்சர்களுக்கு அறிவு கிடையாது, உனக்கு நல்ல ஆண்டு நல்ல ஒரு அறிவை கொடுத்து அறிவையும் ஞானத்தை கொடுத்துருக்க, அதனால் நீ வீட்டிலேருந்தே படி மகனே அப்படின்னு சொன்னோன்னே, சரி மம்மி நான் இங்கே படிக்கிறேன் நான் சொல்லி
வீட்டிலேயே அவர் அவங்க அம்மா படிக்க சொல்லி கொடுத்தாங்களாம். படிக்க சொல்லி கொடுத்த காட்டிலும் தாய் கண்ணீரோடு கொஞ்சம் என்ன பண்ணாங்க? தாய் என்ன பண்ணாங்க? கண்ணீரோடு ஜாம் பண்ணாங்க. ஹல்லேலூயா. அதை வாசிக்க சொல்ல உண்மையிலே நான் துக்கப்பட்டேன். அதே மாதிரி ஒரு கடந்த நாட்டில் ஒரு செய்தி நான் ஆயத்தம் பண்ணும் மரியாதை கொடுத்த நான் ஒரு காரியத்தை நான் ஆயத்தம் பண்ணும்போது அன்றைக்கும் நான் துக்கத்தோடு அழுது ஏன்னா அப்படியேப்பட்ட ஒரு வார்த்தைகள் ஆண்டு என்னோடு கூட பேசும்போது நான் அழுது. அந்த தாய் எவ்வளோ துக்கப்பட்டுப்பா. இத்தனை ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் படிக்கிறாங்க, ஆனால் என் பிள்ளை படிக்கிறதுக்கு இடம் இல்லையே. நீங்கள் தமாஷா கேட்டீங்க இல்லைன்னு சொல்லலாம், ஆனால் அந்த தாயோட துக்கம் எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. இருதயம் உடைந்து போகிற அளவுக்கு அந்த தாய்க்கு துக்கம் இருந்திருக்கும். ஆனால் எல்லாவற்றையும் தாங்கி கொண்டு சொல்கிறா, உனக்கு சொல்லிக் கொடுத்ததுக்கு டீச்சர் இல்லைங்க, உன்னை போல ஒரு அறிவாளி இந்த அறிவாளிக்கு சொல்லிக் கொடுத்ததுக்கு அவங்களுக்கு ஞானம் இல்லை அப்படி சொல்லி தன் பிள்ளையை தேற்றி அப்போ எங்கே ஜெபம் மாட்டான் தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்கலாய் காணப்பட்டாள். ஜெபிச்சுட்டு அந்த லெட்டர் தூக்கி ஒரு புக்கு உள்ள வச்சுட்டு அந்த தாய் மரித்து போனாள். பாருங்க, ஆண்டுகள் கடந்தது. இந்த ஆண்டுகள் கடந்த பிறகு பாருங்க, இதை கண்டுபிடித்து இன்னைக்கு எல்லாம் அன்றைக்கு ஞானமில்லாமல் காணப்பட்ட அந்த சிறு பையன் இன்றைக்கு அநேக வாழ்க்கையில வெளிச்சத்தை கொண்டு வந்திருக்கிற ஒரு மகனாய் ஒரு பெரிய சயின்டிஸ்ட் உருவான காரணம்னா அந்த தாயுடைய கண்ணீரின் ஜெபம். ஹல்லேலூயா. அந்த தாயுடைய கண்ணீரின் ஜெபம் அவனை உலகத்துக்கு வெளிச்சத்தை கொண்டு வரத்தக்கதாய் ஞானத்தை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. இது ஒன்று மாத்திர கண்டுபிடிப்பு, அத்தனை கண்டுபிடிப்புகளும் இன்னைக்கு நான் எனக்கு முன்னாடி காணுற கேமரா முதற்கொண்டு இங்கே பயன்படுத்த அத்தனை காலம் இந்த சவுண்ட் சிஸ்டம் எல்லாவற்றையும் கண்டுபிடித்தவர் அவர் தான். ஹல்லேலூயா. நமக்கு ஞானம் இல்லாமல் இருக்கலாம், நம்மளுக்கு புத்தி இல்லாமல் இருக்கலாம், நம்ம மடையனா இருக்கலாம், ஒன்றுக்கு பிரயோஜனமாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் தேடுகிறவர்கள் நம்மை போல ஆட்களை தான். ஹல்லேலூயா. நம்மை போல ஆட்களை தேடுகிற போது நமக்கு பின்னாடி ஜெபிக்கிற ஒரு தாய் ஒரு தகப்பன் காணப்படும் போது நிச்சயமாய் கர்த்தர் பிள்ளைகளை ஆஸ்வதிப்பார். ஹல்லேலூயா. கைகளை தட்டி கர்த்தர் மகிமைப்படும். ஹல்லேலூயா. இந்த பாயிண்ட் நான் வந்து அந்த தாய் வந்து எவ்வளோ ஒரு பெரிய துக்கத்தில் ஒரு நம்பிக்கையான வார்த்தையை சொல்லி அந்த மகனை தேற்றும் போது ஒரு நாள் அந்த மகன் அவர் அந்த தாமஸ் ஆல்வா எடிசன் அந்த புக்குங்கெல்லாம் படிக்கிறதுக்கு எடுத்து புரட்டும் போது இந்த லெட்டர் கீழே வந்தபோது அவர் சடனாக ஐயோ அம்மா அன்னைக்கு நமக்கு சொன்ன அந்த பிரின்சிபல் லெட்டர் இல்லையா சொன்னாங்களே, அப்ரிசியேட் பண்ணி அனுப்பு லெட்டர் இல்லையா அது அப்படி சொல்லி எடுத்து பார்த்தபோது அத்தனை கேவலமாய் அந்த லெட்டர் எழுதப்பட்டிருக்குது, தன்னை குறித்து அத்தனை கேவலமாய். ஆனால் ஆண்டவர் பாருங்க, அதே சிறு பையன் அதே மனுஷனை ஆண்டு உயர்த்தி அநேகர் பெருமைப்படுத்தக்கதாய் அநேகர் ஆட்சிப்படுத்தக்கதாய் கர்த்தர் அந்த மனுஷன் உயர்த்தி ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. உலகம் 1000 சொல்லும், உலகம் நம்மை ஏசும், உலகம் நம்மை கேவலமாய் பேசும், உலகம் நம்மை அநியாயமாக நம்மை குறித்து பேசும். ஆனால் நாம் செய்ய ஒரே ஒரு காரியம், தேவ சமூகத்தில் ஜெபிக்கலாம் காணப்படும் போது கர்த்தர் நிச்சயம் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளுக்கு ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிள்ளைகள் நம்மளை படுத்துவாங்க, பயங்கரமாக படுத்துவாங்க, இல்லை சொல்லல. ஆனால் மத்தியில் கூட நம்ம பிள்ளைகளுக்கு ஜெபிக்கலாய் கண்ணீரோடு ஜெபிக்கலாய் காணப்படும் போது நிச்சயமாய் பிள்ளைகள் பிற்காலத்தில் ஆஸ்வதிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. நாம் இன்றைக்கு விடுகிற கண்ணீர் நாளைக்கு அவளை தாமஸ் ஆல்வா எடிசனாக அல்லது யோவானாக பேதுருவாக அல்லது அப்போஸ்தலர்களாக மிஷனரிகளாக ஊழியக்காரராக பிஷப்ஸ்களாக பாஸ்டராக அது உயர்த்தும். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் நிச்சயமாய் ஒரு நாள் அது உயர்த்தும். இன்றைக்கு பிள்ளைகள் சர்ச்சை வராமல் இருக்கலாம், ஜெபம் பண்ணாமல் இருக்கலாம், வேத வாசிக்காமல் இருக்கலாம், இல்லை வந்து பைபிள் வாசி சொல்லாமல் இருக்கலாம், இல்லை பாட்டு பாடாமல் இருக்கலாம். ஆனால் நாம் ஜெபிக்கிற ஜெபம் அவர்களுக்குள்ள நிச்சயமாய் மாற்றத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா. கையில் தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். அது குறித்த ஒரு காரியம் தான் நாளில் நாம் தியானிக்க போகிறோம். ஓசியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம்.
இல்ல ஓசியா 6:4 சரி 4:6. ரைட், ஓகே, வாசி ஃபுல்லா வாசி. ரைட், அடுத்தது இதுதான் இம்பார்ட்டன்ட். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்த. 2 போர்ஷன் இருக்குது. ஒன்று நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தால் ஓகே, நான் என்ன பண்ணுவேன், உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். ஹல்லேலூயா. Since you have forgotten the law of your God, I also will forget your children. நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நான் என்ன பண்ணுவேன், நான் உன் பிள்ளைகளை. எதுக்கு ஈக்குவல் பண்ற ஆண்டவர்? வேதம் ஈக்குவல் டு சில்ட்ரன், ஸ்கிரிப்சர் ஈக்குவல் டு சில்ட்ரன், வார்த்தை ஈக்குவல் டு சில்ட்ரன். பாருங்க, எதுக்கு அவர் கம்பேர் பண்றாரு ஆவியானவர்? அப்போ பெற்றோராகி நாம் எப்படி இருக்கணும்? பெற்றோராகி நாம் எப்படி இருக்கணும்? அப்போ வேதம் எப்படியாய் நமக்கு காணப்பட வேண்டும்? எப்படியா காணப்பட வேண்டும்? கர்த்தர் பிள்ளைகளை மறந்தால் என்ன நடக்கும்? யோசித்து பாருங்க. கர்த்தர் பிள்ளைகளை மறந்தால் என்ன நடக்கும்? எப்படி பிள்ளைகள் வளர்வார்கள்? எப்படி பிள்ளைகள் போஷிக்கப்படுவார்கள்? எப்படி பிள்ளைகள் உருவாக்கப்படும்? எப்படி இந்த பிள்ளைகள் வழிநடத்தப்படுவார்கள்? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் கைவிட்டால், கர்த்தர் இந்த பிள்ளையை நடத்த விட்டால், கர்த்தர் இந்த பிள்ளையை உருவாக்க விட்டால், கர்த்தர் இந்த பிள்ளைகளை போஷிக்காவிட்டால் என்ன நடக்குன்னு யோசித்து பாருங்க. ஹல்லேலூயா. நினைச்சே பார்க்க முடியாது, நினைச்சே பார்க்க முடியாது. வேதம் சொல்றது, நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய். பாருங்க, பிள்ளைங்க சொல்லணும், எங்க அப்பா ராத்திரி பகலும் வேதத்தை வாசிக்கிறாரு, ராத்திரி பகலும் அவர் ஜெபிக்கிறாரு, ராத்திரி பகலும் தியானிக்கின்றாரு, ராத்திரி பகலும் என்ன பண்றாரு, ஹல்லேலூயா, அவர் நோட்ஸ் எடுக்கிறாரு, ராத்திரி போய் தகப்பன் ஆராதிக்கிற சொல்லி சாட்சி சொல்லுகளாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. எங்க அப்பா ராத்திரி பகல் கிரிக்கெட்டை பார்க்குறாரு, ராத்திரி பகல் எங்க அப்பா டிவியை பார்க்குறாரு, ராத்திரி பகல் சினிமா பாட்டு கேட்டுக்கிறாரு, ராத்திரி பகல் யூடியூப்பை பார்த்து சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. பாருங்க, I'm not joking. பிள்ளைங்க நினைக்கலாம், அப்பா எப்போ பாரு பைபிள் வாசிக்கிறார், எப்போ பாரு ஆராதனை பண்ணுகிறார், அப்போ பாரு ஜெபம் பண்ணுகிறார், எப்போ பாரு சர்ச்சுன்றாரு, எப்போ பாரு வசனன்றார் அப்படின்னு பிள்ளைங்க நினைக்கலாம். பட் they will come, they will testify. என் தகப்பன் அன்றைக்கு செய்த அந்த ஜெபம், என் தாய் முழங்கால் படிட்டு அழுத அந்த அழுகை இன்றைக்கு என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தி சொல்ல முடியும். ஹல்லேலூயா. நீங்கள் இன்றைக்கு விடுகிற இந்த கண்ணீர், நீங்கள் இன்றைக்கு போடுகிற முழங்கால், நீங்கள் படுகிற வேதனை, இந்த ஜெபத்தில் படுகிற வேதனை பிள்ளைகளை கொண்டு வந்து நிறுத்தும். ஹல்லேலூயா. வேதத்தை மறந்தா நான் உன் பிள்ளைகளை மறப்பேன் சொல்லி ஆண்டவர் சொல்லும்போது எத்தனை அதிகமாக நாம் வேதத்தை வாசிக்க காணப்படுகின்றோம். ஹல்லேலூயா. Glory, hallelujah. அப்போ நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? வேதத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஒரு காலம் மறக்கக்கூடாது. அது பழைய ஏற்பாடு காலங்களில் இந்த நியாயப்பிரமாண பிரதி என்ன பண்ணும், எழுதி என்ன பண்ணுவோம், நம்ம அவங்களோட கையில் வச்சுக்குவாங்களாம். என்ன பண்ணுங்க, இந்த நியாயப்பிரமாண பிரதி என்ன பண்ணுவாங்க, கையில் எழுதி வச்சுக்குவாங்க. ஏன் அப்படின்னாக்கா, நீ தப்பு செய்ய சொல்ல அதை படிக்கும் போது ஐயோ நான் தப்பு செய்யறேன் அப்படின்ற ஒரு உணர்வு நமக்கு வரும். நியாயப்பிரமாண காலத்தில் வாசிங்க, உபாகமம் 6ஆம் அதிகாரம். நல்ல கவனிங்க. நிறைய காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ள முடியும். இந்த காரியங்களை கற்றுக்கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அபியாசப்படுத்தும் போது அது நமக்கு ஆஸ்வாதமாய் காணப்படும். ஆஸ்வாதத்தை நம்ம எப்போ பேசுறோம், மகிழ்ச்சி பற்றி எப்போ பேசுறோம், வளர்ச்சி பற்றி நம்ம பேசுறோம். ஆனா சில காரியங்கள் அடிப்படையான ஆவிக்கு நம்ம கற்றுக்கொள்ளும் போது அது நம்மை ஆசீர்வதிக்கும், நம் பிள்ளைகளை ஆஸ்வதிக்கும், குடும்பத்தை ஆஸ்வதிக்கும், ஆவிக்குள்ள வளர்றதுக்கான வழியை ஏற்படுத்தி கொடுக்கும். அது நல்லா நீங்க
கவனமா கேளுங்க, எழுதுங்க, படிங்க, ஜெபிங்க. அது உங்களை நிச்சயமாய் ஆஸ்வதிக்கும். ரைட், ஓகே, வாசிமா. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 6-9. டியூட்டரானமி 6:6-9. எங்க இருக்க கடவுது? இங்க இந்த காதுல கேட்டு இந்த காதுல விட கடவுதல்ல. வலது காதுல கேட்டு இடது காதுல விடுதல்ல. இருதயத்துல இருக்க கடவுள். எது? வார்த்தைகள். எது? யாருடைய வார்த்தைகள்? ரொம்ப சர்வசாதாரணமா சொல்றீங்க. யாருடைய வார்த்தைகள்? கர்த்தருடைய வார்த்தைகள். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமுடைய இந்த வார்த்தைகள் நம்ம எங்க இருக்கணும்? இருதயத்துல காணப்படும். சினிமா பாட்டு இல்ல, ரஜினிகாந்த் வசனம் இல்ல, விஜயின் வசனம் இல்ல, நடிகையோட வசனம் இல்ல, நடிகையோட பாட்டு அல்ல, இசையமைப்பாளரோட பாட்டு அல்ல. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லுடைய அந்த வசனம் எங்க இருக்கணும்? இந்த இருதயத்துக்குள்ள காணப்பட வேண்டும். அது கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறாய் காணப்படுகிறார். இந்த இருதயம் எப்படிப்பட்ட இருதயம்? மகா கிறுக்குள்ளதும் கேடுள்ளதுமான இருதயம். இந்த மகா கிறுக்குள்ளதும் கேடுள்ள இருதயம் இந்த வசனம் உள்ள போவதா அது என்னவோ ஒரு ஸ்நேகமுள்ள இருதயமாய், அன்புள்ள இருதயமாய், சகோதர ஸ்நேகத்தை கொடுக்கின்ற இருதயமாய் அது மாறும். ஹல்லேலூயா. அல்லது இயேசுவின் இருதயத்தை போல அது மாறும். ஹல்லேலூயா. வாசிங்கம்மா. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து. பாருங்க, அங்க என்ன சொல்ற ஆண்டவர்? நீ என் வேதத்தை மறந்தாய், ஆகையால் நான் உன் பிள்ளைகளை மறந்தேன். இங்க என்ன பதில்? இங்க பதில் பாருங்க. நீ அவைகளை, எவைகளை? வேதத்தை. வேதத்தை நீ வேதத்தை, வேத வாக்கியங்களை என்ன பண்ணும்? உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து. நீ வீட்டில் உட்கார்ந்திருக்கும் போதும், நீ உன் வீட்டில், பக்கத்து வீட்டில் இல்ல, உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கும் போதும், வழியில் நடக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை கையின் மேல் அடையாளமாக. இதுதான் நான் சொன்னேன். கையின் மேல் அடையாளம் இதான் சொன்னேன். ஒரு கை பிரதி, நியாய பிரதி எப்பவுமே கையில் இருக்கும். அப்போ அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவைகள் கண்களுக்கு நடுவே, உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாய் இருக்க கடவுது. அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும், அவைகளை உன் வீட்டுடைய நிலைகளிலும். அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்? அது இந்த நிலைக்கால் இருக்கு இல்லையா, இந்த வாசல், டோர், இது நிலைகளிலும், உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. இன்றைக்கும் இஸ்ரவேல் தேசத்துல இது இருக்குது. அப்படியே நீங்க போய் பார்க்கலாம். என்ன நீங்க படிக்கலாம், அது அப்படியே கண் கூட நீங்க இஸ்ரவேல் தேசத்துல போய் பார்க்கலாம். ஹல்லேலூயா. இதைத்தான் ஆண்டவர் சொல்றார். நீ என் வேதத்தை மறந்தாய், ஆதலால் நான் உன் பிள்ளைகளை மறந்தேன். அப்ப நீ என்ன பண்ணணும்? போடுவா முன்னாடி 6 வசனம் போடு. அது நீ என்ன பண்ணும்? அவைகளை நீ என்ன பண்ணும்? உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து. எவைகளை? கர்த்தருடைய வேதத்தை, கர்த்தருடைய அந்த வார்த்தையை, கர்த்தருடைய அந்த நியாய பிரமாணங்களை, கர்த்தருடைய அந்த பிரமாணங்களை நீ என்ன பண்ணும்? பிள்ளைகளுக்கு போதித்து. நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கும் போதும், நீ வழியில் நடக்கிற போதும், நீ படுத்துக் கொள்கிற போதும், நீ எழுந்திருக்கும் போது என்ன பண்ணும்? அவைகளை குறித்து பேசி. நான் இதான் எப்பவுமே சொல்றது. காரமானாக்கா நியூஸை கேட்குது, கமெண்ட் கேட்குது, சினிமா பாட்டு கேட்குது, இந்த எஃப்எம் கேட்குது, எல்லாம் ஸ்டாப் பண்ணுங்க. ஸ்டாப் பண்ணிட்டு கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. நீ ஆண்ட சொல்றாரு, நீ வழியில் நடந்து போகிற போதும், நீ காரை ஓட்டி கொண்டு போகும்போதும் இவைகள் என்ன பண்ண? பேசி அல்லது கேட்டு. உட்கார்ந்து இருக்கும் போது யூடியூப் எடுத்து பார்க்காத, கர்த்தருடைய வார்த்தையை படி அல்லது கேள். அடுத்தது, எழுந்திருக்கும் போது நேரா வாட்ஸ்அப்புக்கு போவாத, ஃபேஸ்புக்கு போவாத, என்ன பண்ணு? வேதத்தை எடுத்து வாசி. அடுத்தது, படுத்துக் கொள்ளும் போது, படுக்கிறதுக்கு முன்னாடி வேதத்தை எடுத்து வாசி, முட்டி போட்டு ஜெபம் பண்ணு அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்ம செய்யறது சொல்லுங்க பார்க்கலாம்? எத்தனை பேர் செய்யறோம்? நம்ம செய்யதே கிடையாது.
மடத்துக்கு வர மாதிரி தான் நம்பலாம். மடத்தில் வந்து 3 பேர் உட்காடுறாங்க. யாராரு யாரா உட்காருது? 3 பேர் துறவிகள், முனிவர்கள், அப்புறம் வழிபோக்கர், அப்புறம் வெயிலுக்கும் மழைக்கும் ஒதுங்குற ஜனம். அப்படிதான் இருக்கிறோம் நம்ம. பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறோங்க. அதுக்கு தான் வந்து நம்ம என்ன பண்ணோம், அந்த வசங்களை வந்து வீட்டில் மாட்டி வைக்கணும். அது மாட்டின மாதிரி தான் இருக்குது. நம்மளுக்கு ஒன்றும் தெரியுதில்ல. டோரில் மாட்டு பாஸ்டர் சொல்லிட்டு டோரில் மாட்டி அவ்வளோதான். வீட்டில் மாட்டுன்னு சொன்னால் பாஸ்டர் வீட்டில் மாட்டு. கேலண்டருக்கு தான் கேலண்டர். பைபிளில் படிச்சுனாக்கா தங்க வசனத்தை படிச்சோமா? தங்க வசனமா? தங்க கம்பி வசனமா? கம்பி வசனம் இல்லை. பைபிள் படிச்சா படிச்சோமா? ஏன்னா எங்கே படித்தா? கேலண்டருக்கு தான் வசனம் படிச்சேன். இதெல்லாம் இல்லைங்க ப்ளீஸ். கேலண்டர் படிச்சுட்டு நம்ம பைபிள் படிச்சுன்னு சொல்லாதீங்க தயவுசெய்து. கேலண்டர் கொடுத்துக்குது, நம்ம அந்த நாளை பார்க்குறது ஓகே, அந்த நேரத்தில் அந்த வார்த்தையை படிக்கிறது ஓகே ஓகே, நத்திங் தப்பு இல்லை. ஆனால் பைபிள் படிச்சுன்னு சொல்லாதீங்க. டைம் இல்லை பாஸ்டர், டைம் ஆயிடுச்சு, பஸ் வந்துடுச்சு, அதனால் ஒரு வசனம் படிக்கணும்னு சொன்னோம்னா கேலண்டருக்கு தான் எட்டி பார்த்து படிச்சு போயிட்டேன் நான். அது பாருங்க, சிலர் வந்து கேலண்டருக்கு தான் படிக்கிறாங்க, ஆனால் வேறு சிலர் இரவும் பகலும் வைத்து வாசிக்கிறாங்க. There are people who read scripture day and night. நீங்க யோசுவா எடுத்து பாருங்க. யோசுவா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனமா 8ஆம் வசனமா பாருங்க. 8ஆம் வசனம் வாசிங்க. இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதே தான் அங்க சொல்றது. டியூட்டானியம்ல உபாகத்துல அதான் சொல்றாங்க பாருங்க. இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை என்ன பண்ணு? தியானித்து கொண்டிருப்பாயாக. அடுத்தது, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்போது உன் வழி வாய்க்க. எப்போ? இரவும் பகலும் தியானிக்கும் போது உன் வழி வாய்க்க பண்ணுவார். அடுத்தது, அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். வழியை மட்டும் வாய்க்க செய்தல, நீ புத்திமானாய் நடந்து கொள்வான்னு சொல்லி அங்கே ஆவியார் எழுதி வச்சிருக்காரு. ஹல்லேலூயா. அப்ப நீ வேதத்தை படிக்கும் போது புத்திமானா நடந்துக்கிற, மாத்திரமல்ல ஆண்டவருடைய வழியை வாய்க்க செய்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இரவும் பகலும் என்ன பண்ணுவோம்? வேதத்தை தியானிக்கணும். ஹல்லேலூயா. இரவும் பகலும் நம்ம சீரியலை பார்க்கணும், இரவும் பகலும் யூடியூப்பை பார்க்கணும், இரவும் பகலும் ஃபேஸ்புக்கை பார்க்கணும், இரவும் பகலும் என்னெடுத்து பார்க்கணும். ஆனால் வேதத்தை நம்ம வாசிக்கிறது, வேதத்தை வாசிக்கணும். அதை கொடுத்தா அந்த காரியங்கள். அப்போ ஆண்டு சொல்ற பிரகாரமா வேதத்தை மறக்கக்கூடாது. அப்போது மறந்தால் கர்த்தர் என்ன பண்ணுவார்? உடைய பிள்ளைகளை மறப்பார். ஹல்லேலூயா. காலை எழுந்த உடனே என்னுடைய காலத்தில் நாங்கள் ஃபஸ்ட்டு படிக்கிறது நியூஸ் பேப்பர் தான். அவன் என்ன பண்ண தெருவில் அப்படி போட்டு போயிடுவான், தினத்தந்தியோ தினமுறோ. அதை போய் எடுத்து, அதுவும் சண்டே பேப்பர் அப்படின்னாக்கா அங்கே வீட்டில் பெரிய யுத்தமே நடக்கும். அது ஒரு கட்டு மாதிரி இவ்வளோ பெருசு. எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும், எனக்கு ஸ்போர்ட்ஸ் வேணும், எனக்கு வந்து சினிமா வேணும், எனக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் என்னென்ன அங்கே அப்படியே பறக்க. பக்கத்து வீட்டில் அது கேட்பாங்க வந்து பேப்பர் கொஞ்சம் கொடுங்க அப்படி. நாங்களே படிக்கல, அவ்வளோ போராட்டம் நடக்கும் சண்டே அன்னைக்கு. சர்ச்சு முடிச்சுட்டு வந்தோன்னா முதல்ல நியூஸ் பேப்பர் தான். இல்லை சர்ச்சு போகிறது முன்னாடி அங்கே கத்திருப்பாங்க, ரெடி ஆகலையா நம்ம நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு உட்காந்து. இப்படி ஒரு பயங்கரமான கிரேஸ். படிக்கலனாலும் ஏன் படிக்கலன்னு கேட்பாங்க. அப்படி ஒரு காரியங்கள் அந்த நாட்டில், எங்களுடைய நாட்டில். இப்போ மொபைல் வந்தாச்சு, நியூஸ் பேப்பர் யாரும் நானே படிச்சதில்லை நியூஸ் பேப்பர். நான் படிச்சு எத்தனை வருஷம் ஆகி போச்சு நியூஸ் பேப்பர். இப்போ எழுந்த உடனே மொபைலில் போது என்ன பார்க்குறோம்? யூடியூப் பார்க்குறோம், அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் பார்க்குறோம், அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்கை பார்க்குறோம், அதுக்கப்புறம் எக்ஸட்ரா எல்லாத்தையும் பார்க்குறோம். அந்த நாட்டில் நியூஸ் பேப்பர் பார்க்குறோம், எடுத்து ஹெட்டிங் அப்படியே திருப்பி பேக் சைடில் வேற என்ன இருக்குது அதை பார்த்துட்டு உள்ள திருப்பி உள்ள ராசி பலன், இந்த பலன், அந்த பலன், எல்லா பலனும் பார்த்து முடிக்கிறதுக்குள்ள லஞ்ச் ரெடி ஆகிடும். 2 மணி 3 மணி லஞ்ச் ரெடி ஆகிடும். போய் நேரம் சாப்பிட வேண்டியது, தூங்க வேண்டியது, அவ்வளோதான். இப்படிப்பட்ட வாழ்க்கை, கேவலமான வாழ்க்கை வாழ்ந்துருந்தோம். பாருங்க, 119 சங்கீதம் சொல்கிறது. 119 174 வசனம் வாசிங்க. 119 174 வசனம். ஓகே. உம்முடைய வேதம் என்னது? என்னுடைய மன மகிழ்ச்சி. ஹல்லேலூயா.
உம்முடைய வேதம் என்னுடைய மன மகிழ்ச்சி. யுவர் லா இஸ் மை டிலைட். யுவர் லா இஸ் மை டிலைட். உம்முடைய வேதம் என்னுடைய மன மகிழ்ச்சி. அதான் ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது அவன் எப்படி காணப்பட்டான்? மன மகிழ்ச்சி. ஆலயத்து வந்தாதாங்க மன மகிழ்ச்சி. போ சொல்லி ஐயோ கத்தர் ஆலயத்துக்கு போற அவனுக்குள்ள ஒரு பெரிய மன சந்தோஷம். போய் ஒரு 3 மணி நேரம் உட்காந்து ஆண்டவர் ஆராதிப்போம். எல்லாத்தையும் மறந்துட்டு எல்லா தொல்லையும் மறந்துட்டா ஒரு 3 மணி நேரம் தேவனை ஆராதிப்போம். மன மகிழ்ச்சி. அப்போ நம்மளுக்கு எது மன மகிழ்ச்சியா காணப்படும்? வேதம் என்னுடைய மன மகிழ்ச்சியா யுவர் லா இஸ் மை டிலைட் அப்படி நம்ம நினைக்கும் போது தான் நமக்கு மன மகிழ்ச்சி வரும். ஹல்லேலூயா. அப்பதான் போது வேதத்தை வாசிக்கணும். வேதத்தை வாசிக்க 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 மணி போகிறதே தெரியாது. நான் நைட் 4 மணிக்கெல்லாம் படுத்துக்கிறேன். சில சொல்லுவாங்க, பாஸ்டர் என்ன எப்போ ஆன்லைன்லேயே இருக்கிறீங்க? நான் எங்கே ஆன்லைனில் இருந்து நான் வேதத்தை படிச்சேன். அப்பப்போ எடுத்து டைமை பார்க்குது. அது காட்டும் நான் ஆன்லைனில் இருக்கிறேன்னு சொல்லி. நான் ஆன்லைனில் ஒன்றும் இல்லை. அது எடுத்தாக படிக்க நேரமே போய் இது போராட்டம் அதை போராட்டம் இந்த நோட்ஸ் இருக்கு அந்த நோட் அது பக்கமாக போகும். பேஜாக போகும். படுக்கிறதுக்கு 4 அவங்க அப்புறம் அவங்க வாஷ்ரூம் போது வந்து பார்த்தா என்ன தூங்கலையா அப்படின்னுவாங்க. இந்த படுக்கிற அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் படுக்கிறது. ஏங்கன்னா எடுத்தா நம்மளுக்கு அது வைக்கிறதுக்கு மனசு இருக்குது. வேதனுடைய மன மகிழ்ச்சியாக காணப்படும் விதமாக என்னதான் படிக்கிற ஒரு திருப்தி கிடையாது. படிச்சுனே இருக்கணும், அப்படியே படிச்சுனே இருக்கணும், வாசித்துனே இருக்கணும். பாருங்க 77 போடு. அதுலேயே 77 போடுங்க. நான் பிழைத்திருக்கும்படிக்கு உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி. அங்கே சொல்ற அங்கே வந்து சங்கீதம் சொல்றாங்க, உம்முடைய வேதம் எப்படி என் மன மகிழ்ச்சியாய் காணப்படுகிறது. இன்னொரு இடத்துல சொல்லப்படுற காரியம், உமது வேதம் மன மகிழ்ச்சியாய் இராதிருந்தால், உடைய வேதம் என் மன மகிழ்ச்சியா இராதிருந்தால் என்ன நடந்திருக்கும்? என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். எஸ், 100க்கு 100 உண்மைங்க. 100க்கு 100 உண்மை. இந்த வேதத்தை நம்ம வாழ்க்கையில காணப்படலாம். நம்ம என்றோ அழிந்திருப்போம், என்றோ நம்ம மடிந்திருப்போம். இந்த வாழ்க்கை எப்போ முடிந்து போயிருக்கும். எத்தனை பாடுகள், எத்தனை உபத்திரவங்கள், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை அவமானங்கள். இதை நினைத்து 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 நாம் செத்து போயிருப்போம். இப்போ காரணம் என்ன? இந்த வேதத்தை வாசிக்கிறதுனால அநேக காரியங்கள் வேதம் நம்மளோடு கூட பேசினால நமக்கு ஆண்டு அந்த பொறுமையை கொடுக்கிறார், மன்னிக்கின்ற தன்மையை கொடுக்கிறார், ஸ்நேகித்த அன்பை கொடுக்கிறார், அந்த அன்பை அன்பை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வல்லமையை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. ஆவியை நம்மோடு கூட பேசுகின்றார். ஹல்லேலூயா. ஆறுதலான வார்த்தைகளை நம்மோடு கூட பேசுகின்றார். இயேசுவை நமக்கு முன்னே கொண்டு வந்து பார், இயேசுவை பார் சொல்லி காட்டுகின்றார். 53 வாசித்து நம்ம என்ன பண்றோம்? இத்தனை பாடுகள் அவருக்கு. பிலாத்து சொல்றான், நான் குற்றத்தை ஒன்றும் காணவில்லைன்னு சொல்றான். அப்படி மனைவி அனுப்புறா, செய்தி அனுப்புறா, அந்த நீதிமான் ஒன்றும் பண்ணிடாதீங்க, அந்த நீதிமான ஒன்றும் பண்ணிடாதீங்க, நான் இவர் ஒரு குற்றம் காணவில்லைன்னு சொல்றான். ஒரு குற்றம் அறியாத அந்த ஆட்டுக்குட்டி கடந்து சென்ற பாதையை நாம் மறந்திருக்கோம். ஹல்லேலூயா. இந்த பிரச்சனைகள் நமக்கு ஒன்றுமே இல்லை. இந்த வேதனை பலப்படுத்துகிறது. அப்ப இந்த வேதனுடைய மனமகிழ்ச்சியை இல்லாவிட்டால் நான் இப்போதே என்ன பண்ணிருப்பேன்? அழிந்து போயிருப்பேன். ஹல்லேலூயா. வாசிங்க 119 சங்கீதம் 92 வசனம். உமது வேதம் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். ஆமென். இந்த அரசு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி சொன்னாப்ல, பாஸ்டர் நான் வந்து பைபிள் வாசிக்கிறேன் பாஸ்டர், சந்தோஷமாகுது, மகிழ்ச்சியாகுது பாஸ்டர். தட்ஸ் வாட் இட். வாசிக்கணும். வேதத்தை வாசிக்கும் போது அது மகிழ்ச்சியை கொண்டு வரும், வாசிக்கும் போது ஒரு நிறைவை கொண்டு வரும், வாசிக்கும் போது நம்மளை பலப்படுத்தும், நம்மளோடு கூட அந்த வேதம் பேசும். அரசு சொன்ன வாசியாரு தொடர்ந்து வாசி இருக்காரு அவரு. வாசிக்கிறீங்களா? தொடர்ந்து டெய்லி படிக்கிறீங்களா? ஆமென். அடுத்து இன்னொரு காரியம் வேதம் சொல்லுது, உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமா இருக்கின்றேன், நாள் முழுவதும் அது என் தியானம். நாள் முழுவதும் அது என் தியானம். வேதத்தை மறக்கவே கூடாதுங்க. வேதத்தை நீங்க சாப்பாட்டை நீங்க மறக்கலாம், குடிக்க தண்ணியை நீங்க மறக்கலாம், உங்களுடைய டெய்லி அந்த கடன்களை மறக்கலாம். ஆனால் வேதத்தை நீங்க வாசிப்பதோ, வேதத்தை தியானம் பண்றதோ, இல்ல வேதத்தை நாம் மற்றவர் சொல்கிறதோ ஒரு காலம் மறக்க கூடாது. ஹல்லேலூயா.
அந்த வேதம் நம்முடைய மனமகிழ்ச்சியா இருக்கிற நிமித்தமா வேதத்தை ஒரு காலம் நம்ம மறக்க கூடாது. ஹல்லேலூயா. காலையிலும் மாலையிலும் மத்தியானத்திலும் சாயங்கால வேலையில வேதத்தை எடுத்து வாசிக்கலாம். அட்லீஸ்ட் கொஞ்சமாவது வாசிக்கணும். உங்களுக்கு பிடிச்சமான பகுதியை தேடி வாசிங்க, ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் இல்லை. இங்க நோட் பண்றது நோட்ஸை கொண்டு போய் வச்சு நீங்க வாசிங்க, கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். அநேக காரியங்களை உங்களுக்கு உணர்த்துவார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அநேக காரியங்களை உங்களோடு கூட பேசி நீ இப்படி செய் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்களோடு கூட சம்பாஷிப்பார். ஹல்லேலூயா. அப்போ அதே சமயம் உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. வெரி குட். மிகுந்த சமாதானம் உண்டு. வாசிங்க 119 அதிகாரம் 165 வசனம். வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. ஆமென். பாருங்க, உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. பாருங்க, நம்ம அரசு எப்படி வந்தார், அவரு இன்னைக்கு எப்படி இருக்காரு? சமாதானத்தோடு இருக்காரு. காரணம் என்ன? அந்த வேதத்தை வாசிக்கிறதுனால, அந்த வேதம் அவரோட பேசுது, அந்த வேதம் அவருக்கு சமாதானத்தை கொண்டு வருது, அந்த வேதம் அவருக்குள்ள கிரியை செய்ததுனால அநேக காரியங்களை விட்டு இன்றைக்கு ஆண்டுக்கு பிரியமுள்ள ஒரு சகோதரனாய் ஞாசம் எடுக்கணும்னு சொல்லி அருமையாக எழுந்து தன்னை ஒப்பு கொடுத்ததெல்லாம் பார்த்தோம். ஹல்லேலூயா. காரணம், வேதத்தை நேசிகளுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அது மாத்திரம் அவளுக்கு என்ன இல்லை? இடரல் இல்லை. இடரல் கிடையாது. நத்திங் ஷால் அஃபெண்ட் them. ஒன்று அவர்களை தொடாது, ஒன்று அவர்களை இடல செய்யாது. ஹல்லேலூயா. அப்போ வேதத்தை நாம் நேசிகளாய், வேதத்தை வாசிகளாய் நாம் காணப்படும். 119 சங்கீதம் 18 வாசிங்க. 18 ஒருத்தர் 1 வாசிங்க. அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். அப்போ வேதத்துல அதிசயங்கள் சொல்லப்படும். வேதமே ஒரு அதிசயம் தான். அந்த வேதத்தை, அந்த வேதத்துல அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என்ன பண்ணும்? என்னுடைய கண்களை, நம்முடைய கண்கள் மறைக்கப்படுறதுனால அதை நம்மளால என்ன பண்ண படிக்க முடியல. ஆக்சுவலா நம்முடைய கண்கள் மறைக்கப்பட்ட நிமித்தமாக அது நம்மளால படிக்க முடியல. நம்ம இருதயம் இருளடைந்த நிமித்தமாக நம்மளால என்ன பண்ண அதை ருசி பார்க்க முடியல. அது மனமகிழ்ச்சி நம்மளுக்கு தெரியல. அது எப்ப பாரு இன்னத்துல இருக்குது, என்ன இருக்குது வெளிப்படுத்த விஷயம் தான். நம்ம பேய் வருது, பிசாசு வருது, 5 கொம்பு வருது, 10 கொம்பு வருது, சிங்கம் வருது, புலி வருது, கரடி வருது, இன்னும் வருது. இந்த பக்கம் வந்தாக்கா புதிய பழைய ஏற்பாடு 5 புஸ்தகம் படிக்கிறோம். அது என்னத்தை விளங்குது? அப்புறம் இங்கிருந்து வந்தாராம், ஐசக் அங்கிருந்து வந்தாராம். என்னத்தை இது ஒன்றும் புரிய மாட்டேது. அது புரியாதுதான். தொடக்கத்தில் அப்படித்தான் இருக்கும். நீங்க வாசிக்க 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 அது மேல பெரிய பட 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 உங்களுக்கு அது நிச்சயமா வேதம் உங்களுக்கு புரியும். ஹல்லேலூயா. நான் கூட அப்படிதான் வாசித்தேன். நானும் வாலிப வயசுல ஒரு இதுவாக வாசித்தேன். பெரிய ஒன்று நம்மளுக்கு ஒன்றும் எனக்கு ஒன்றுமே புரியாது, சுத்தமாக ஒன்றும் புரியாது, சாதாரணமாக புரியாது. அதுவும் நம்ம படிக்கிற ஒன்று அது என்ன இருக்கு, சும்மா நம்ம வாசிப்போம், அவ்வளோதான். சங்கீதம் அது கொஞ்சம் சங்கீதம் கொஞ்சம் புரியுது, சங்கீதம் தான், மற்றெல்லாம் ஒன்றுமே புரியாது. உன்னத பாட்டெல்லாம் படித்தாக்கா அது என்னன்னே நம்மளுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட நாட்கள் இருந்தது. இன்றைக்கு ஆண்டவர் அழகாக பேசுகிறார். எது படித்தாலும் அழகாக ஆண்டவர் பேசுகிறார். நாட்கள் வரும் நம்மளுக்கு அந்த அனுபவத்தை ஆண்டவர் கொடுப்பார். நெருங்கி 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 கத்தரை நெருங்கி நெருங்கி வரும்போது அந்த அனுபவத்தை கொடுக்கும்போது வேதம் மிக தெளிவாக நம்மளோட கூட பேசும். மிக தெளிவாக நம்மளோட பேசும். 1 வாசிங்க. 1 கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தை எப்படிப்பட்டவர்கள்? பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரமாய் நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவ்வளவுதான். அது நமக்கு போதிக்கும். வழி எதுவே சொல்லி போதிக்காது. இதுதான் வழி என்று போதிக்கும். இப்படிதான் போகணும், இப்படிதான் நடக்கணும், இதுதான் வழி என்று சொல்லும் போது அதன் பிரகாரமாய் போகும்போது நம் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. அந்த வழி குறுகலா இருக்கும். உனக்கு அகலமான பாதை காட்ட மாட்ட ஆண்டவர். அகலமாகுது போ அப்படின்னு சொல்ல மாட்டார். குறுகலா தான் இருக்கும், நெருக்கமா தான் இருக்கும். ஆனாலும் அந்த பாதை ஊடாய் போகும்போது நீ அமர்ந்த தண்ணீரண்டை போவாய். ஹல்லேலூயா. புல்லுள்ள இடங்களுக்கு நீ போவாய், உன் பாத்திரம் நிரம்பி வழியும். ஹல்லேலூயா. கைகளை தட்டி கத்தர மகிழ்ப்பது. ஹல்லேலூயா. க்ளோரி. தேங்க் யூ லார்ட். அதான் ஆண்டவருடைய நடத்துதல். 103 சங்கீதம் 2 வசனம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வேதத்தை குறித்து பார்த்தது. 2வது பாயிண்ட், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர்
செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்ம எப்பப்பெல்லாம் ஜெபிக்கணுமோ அப்பப்பெல்லாம் சொல்றது ஒரு வார்த்தை. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறக்காது. அவர் செய்த ஒவ்வொரு உபகாரங்களையும் நீ மறக்காத. நீ நினைவு வைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. அதான் நான் எப்பவுமே சொல்ல, நன்றி சொல்லுங்க. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. போதும், வேற ஒன்றுமே சொல்ல தேவையில்லை. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி மனைவிக்காக நன்றி, புருஷனுக்காக நன்றி, என் பிள்ளைகளுக்காக நன்றி, என் வேலைக்காக நன்றி, என் காருக்காக நன்றி, என் வீட்டுக்காக நன்றி, தகப்பனுக்காக நன்றி, தாய்க்காக நன்றி, என் சகோதர சகோதரிக்காக நன்றி, எனக்கு கொடுத்த நல்ல ஒரு சபைக்காக நன்றி, போதக்காக நன்றி, விசுவாசக்காக நன்றி, நன்றி 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 சொல்லும் போது ஆண்டு சொல்றாரு, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல மறவாதே சொல்லும் போது நம்ம நன்றி சொல்ல 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 நம்ம மேல் அந்த ஆசீர்வாதம் பெருகும். ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம வாழ்க்கையில நமக்கு ஒரு 20 வயசு ஆகுது, இல்லை 30 வயசு ஆகுது, 40 வயசு ஆகுதுக்கா நினைச்சப்போ நம்ம வாழ்ந்த வாழ்க்கை எப்படி இருக்குது, இப்போ வாழ்ற வாழ்க்கை எப்படி இருக்குது, எத்தனை அற்புதம் ஆண்டவருடைய வாழ்க்கையில் செய்திருக்கார், எத்தனை அதிசயமான காரியங்களை ஆண்டவருடைய வாழ்க்கையில் செய்திருக்கார். சொல்ல முடியுமே, சொல்ல முடியாதா? ஆமென். சொல்ல முடியும் நம்மளால. ஆயிரக்கணக்கான அற்புதமான காரியங்களை அவர் செஞ்சிருக்கார் நம்ம வாழ்க்கையில். ஆயிரக்கணக்கான அற்புதங்களை அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கார். ஆயிரக்கணக்கான அதிசயமான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் செய்திருக்கார். அதனால தான் இன்றைக்கு நாம் வாழ்ந்திருக்கின்றோம். ஹல்லேலூயா. அப்போ நம்ம என்ன சொல்லணும்? என் ஆத்மாவே என்ன பண்ண? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த ஒரு உபகாரம் கூட நீ மறக்க கூடாது, ஒரு உபகாரம் மறக்க கூடாது. ஹல்லேலூயா. அப்போ உதவின்றது டைரக்டா ஆண்டவர் செய்ய மாட்டார். யார் மூலமா செய்வார்? யார் மூலமா செய்வார் ஆண்டவர்? நீ நினைக்கிற இவன் தான் இவன் எனிமின்னு சொல்லுவ, ஆனா அவன் மூலமா சில நன்மைகள் வரும். ஹல்லேலூயா. அவன் எனக்கு பிடிக்காது, இந்த சிஸ்டம் எனக்கு பிடிக்காதுனாக்கா அந்த சிஸ்டம் மூலமா ஒரு நன்மை உனக்கு வரும். அந்த பிரதர் மூலமா உனக்கு நன்மை வரும். அந்த பாஸ் ரொம்ப மோசம், பாஸ் ரொம்ப மோசம், என்ன பயங்கரமா ட்ரீட் பண்றாரு, அவர் மூலமா உனக்கு நன்மை வரும். ஹல்லேலூயா. யார் மூலமாவது ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். அப்போ நம்ம ஆண்டவருக்கும் நன்றி உள்ளாய் காணப்படும், மனுஷருக்கும் நன்றி உள்ளாய் காணப்படும். ஹல்லேலூயா. ஒரு பக்கம் ஆண்டவருக்கு நன்றி உள்ளாய் காணப்பட வேண்டும், அதே சமயம் மனுஷருக்கும் நம்ம நன்றி உள்ளாய் காணப்பட வேண்டும். அப்போ ரெண்டு பேருக்கும் நம்ம நன்றி உள்ளாய் காணப்படணும். பாருங்க, வேதத்தில் வாசிக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கும் போது ஏசு ஒர்க் பண்ணலையா? ஏசு பழைய ஏற்பாடு வாசிக்கும் போது அங்க ஒரு ராஜா ஆண்டு அநேக அருமையான காரியங்களுடைய வாழ்க்கையில் செய்கிறார். ஆனா செய்த உபகாரத்துக்கு ஏற்ற விதமாய் அந்த ராஜா நடந்துக்கல. எத்தனை அதிசயமான காரியங்கள் ஆண்டு செய்கிறார் பாருங்க. ஒரு இடத்துல கர்த்தருடைய தூதன் கிட்டத்தட்ட 1,85,000 பேரை வெட்டி சாய்ச்சி ஒரு வெற்றியை அந்த ராஜாவுக்கு கொடுக்கிறார். அவரால் என்ன பண்றதே தெரியல, ஏது பண்றதே தெரியல. ஆனாலும் ஆண்டவர் பண்றாரு, அந்த ராஜாவுக்கு உதவி செய்கிறார். தன் தூதரை அனுப்பி கிட்டத்தட்ட 1,85,000 பேர் கொன்று போட்டு ஒரு வெற்றியை அந்த அருமையான ராஜா கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, பாருங்க, தான் நோய்வாய்ப்பட்டு சாக போறோம் தெரிஞ்ச உடனே அந்த செவத்துக்கு முன்பாய் திரும்பி அழுத தேவத்தை ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, அவனுக்கு இன்னொரு 15 வருஷம் கூட்டி கொடுக்குறேன் ஆண்டு சொல்றாரு. பாருங்க, இத்தனை நன்மைகளை செய்கிறார் ஆண்டவர். ஆனா செய்த உபகாரத்துக்கு ஏற்றுவதுமாய் அந்த ராஜா நடந்து கொள்ளவில்லை. வாசிங்க 2 குரோனிக்கல் 2 நாளாகமம் 32 அதிகாரம் 25 வசனம். 2 நாளாகமம் 32 அதிகாரம் 25 வசனம் வாசிங்க. எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்திற்கு தக்கதாய் நடவாமல், எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்துக்கு தக்கதாய் அவன் என்ன பண்ணல? நடவாமல். ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், தான் செய்கிற உபகாரத்துக்கு ஏற்ற விதமாய் அல்ல தக்க விதமாய் நாம் நடக்க வேண்டும் சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அதான் என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்கள் என்ன பண்ணக்கூடாது? மறக்க கூடாது. அப்ப இங்க பாருங்க, அப்ப அந்த உபகாரங்களை இவன் மறந்துட்டான்னு அர்த்தம். அப்போ நடவாமல் வாசிமா மனமேட்டிமையானான். அவனுக்கு இந்த ப்ரௌட் வந்துச்சு. ஆண்டவருக்கு எதிர்த்து நிற்கிறார். தாழ்மையுள்ளவனுக்கும் அவர் என்ன பண்றாரு? இறங்குற கர்த்தர். ஆனா மேட்டிமையுள்ளவனுக்கும் அவர் என்ன பண்றாரு? எதிர்த்து நிற்கிறார். பாருங்க, மனமேட்டி ஆகையால்
ஆகையால் அவன் மேலும் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் கடுங்கோபம் உண்டது. வாசிங்க 37 36 வாசிங்க. ஐசையா 37 36 வாசிங்க. ஏசாயா 37 36 டக் டக் நேரம் வாசிங்க. ஒருத்தர் 38 5 வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் 185,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். நீங்க முன்பான வசனம் வாசிக்கும் போது அவன் பயந்து நடுங்கினது என்ன செய்யுதுன்னு அவனுக்கு தெரியல. நடுங்கின காணப்பட்ட அவனுக்கு ஆண்டு செய்யற உதவினாக்கா தன் தூதனை அனுப்பி கிட்டத்தட்ட 1,85,000 பேரை தூதன் கொன்று போடு சங்கரிக்கிறான். சங்கரித்து காலையில பார்க்க சொல்லு ஒருத்தர் கூட எல்லாம் சடலமாக காணப்படும். ஒரே ஆச்சரியம். ஆண்டு மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை அவனோட வாழ்க்கையில செய்தார். அடுத்த அற்புதம் பாருங்க 38 5 வாசிங்க. 38 5. நீ போய் எசேக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ உன் நாட்களோடு 15 வருஷம் நான் பண்றேன் கூட்டுவேன்னு சொல்லி ஆண்டு சொல்ல பாருங்க. ஒரு ராஜாக்கு ஆண்டவர் உதவி பண்றாரு. இறங்கி போய் தூதனை அனுப்பி இறங்கி நம்ம கிட்டதான் 1,85,000 பேர் சங்கரித்து ஒரு வெற்றியை கொடுத்த ஆண்டவர் நோய்வாய்ப்பட்ட போது நீ எல்லாத்தையும் ஏற கேட்டுற அவ்வளவுதான் நீ முடிஞ்சு கதை அப்படின்னு சொல்லி தீர்க்கதரிசி சொல்லும் போது அவன் அழுது புலம்புறான் தேவ சமூகத்துல. ஆண்டவரே அப்படி சொல்லி அழும்போது ஆண்டவர் மன இறங்கி என்ன பண்றாரு, அவனுக்கு 15 வருடத்தை கூட்டி கொடு. இவ்வளோ ஆண்டு செஞ்ச ஆண்டவரை அந்த வசனம் சொல்லுது, ஆண்டவர் செய்த தக்கதாய் நடவாமல் மேட்டிமனாய் காணப்பட்ட சிலுவையில் வாசிக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டு நமக்கு செய்த உபகாரத்தை நினைத்தவர்களாய் நன்றி உள்ளவர்களாய் நாம் காணப்படும். மனுஷனுக்கும் நன்றி உள்ளாய் காணப்படணும். அதே சமயம் ஆண்டவருக்கு நன்றி உள்ளாய் காணப்படும். ஆனா இவனோ நன்றி மறந்தவனாய் காணப்பட்டான். ஹல்லேலூயா. தேவன் செய்த உபகாரத்தக்கதா அவன் நடவாமல் மன மேற்றுமையா அவன் என்ன பண்ணா நடந்து கொண்ட சில விதத்தில் வாசிக்கிறோம். அதே போல இன்னொரு இடத்துல கூட வந்து வாசிக்கின்றோம். நாபால் என்ற ஒரு மனுஷன் குத்தின வாசிக்கிறோம். தெரியுமா நாபால் பத்தி? நாபால் யாரு? வெரி குட். அபிகைலுடைய கணவன் நாபால். வாசிங்க 1 சாமுவேல் 25:15 வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க. அந்த மனுஷரோ எங்களுக்கு மிகவும் உபகாரிகளா இருந்தார்கள். யார் சொல்றது? அந்த மேய்ப்பர்கள் சொல்றாங்க. அந்த மனுஷரோ எங்களுக்கு மிகவும் உபகாரிகளா இருந்தார்கள். நாங்கள் வெளிகளில் இருக்கும் போது அவர்கள் எங்களிடத்தில் நடமாடின நாளெல்லாம் அவர்கள் எங்களை வருத்தப்படுத்துவதில்லை. நமது பொருளில் ஒன்று காணாமல் போனதும் இல்லை. அடுத்தது நாங்கள் ஆடுகளை மேய்த்து அவர்களிடத்தில் இருந்த நாளெல்லாம் அவர்கள் இரவும் பகலும் எங்களை சுற்றி எப்படி மதிலா இருந்தார்கள். பாருங்க, ஒரு ஆபத்து யாருன்னே தெரியாது. பட் அவங்க என்ன பண்ண, அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்தாங்க. 37 வாசிங்க. அதுல 37. பொழுது விடிந்து நாபாலின் வெறி தெளிந்த பின்பு அவன் மனைவி இந்த வர்த்தமானங்களை அவனுக்கு அறிவித்தாள். அப்பொழுது அவன் இருதயம் அவனுக்குள்ளே செத்து அவன் கல்லை போல் ஆனான். ஆமென். பாருங்க, அந்த இடைப்பட்ட வசனத்தை வாசிக்கும் போது ஒரு நன்றி கெட்ட மனுஷனா நடந்து கொண்டான். யாரு? நாபால். இவ்வளோ அருமையா உதவி செஞ்சான்னு சொல்றாங்க. ஆனா ஒரு அப்பத்தை கொடுக்க மாட்டேன், ஒரு இது தண்ணீரை கொடுக்க மாட்டேன், ஒரு நன்றி கெட்ட ஒரு மனுஷாய் நடந்துக்கும் போது தான் அவன் சொல்றா. அது சொன்ன மாத்திரத்துல அவன் இருதயம் எப்படி ஆயிடுச்சு? அவன் இருதயம் அவனுக்குள்ளே செத்து அவன் கல்லை போல் ஆனான். அது செத்து போன கல்லை போல் தான் ஆவாங்க. பாருங்க, நன்றி கெட்ட ஒரு மனுஷன் நாபால், ஒரு நன்றி கெட்ட மனுஷன். அவனை போல் நம்ம காணப்படக்கூடாது. பாருங்க, ரோமர் 1:21 வாசிங்க. ரோமர் 1:21 சீர் வாசிங்க. இப்படி இருக்க மற்றவனுக்கு 1:21 அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமல். பாருங்க, நல்ல கவனிங்க. 1:20 வாசிமா. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும். நல்ல நோட் பண்ணீங்க. அவரை தேவன் என்று அவர்கள் தேவனை அறிந்தும் தேவன் என்று அறிந்தும் அவரை
மகிமைப்படுத்தாமல ஸ்தோத்திரியாமலும் இருந்து ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனையினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் எப்படி இருந்தது? இருள் அடைந்தது. ஹல்லேலூயா. நீ ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம் அப்படின்னாக்கா, நீ ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கலாம் அப்படின்னாக்கா, உன் இருதயம் எப்படி இருக்குது? இருளடைந்து காணப்படுது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திர பலி எடுக்கிறவன் என்னை மகிமைப்படுத்துறான். ஹல்லேலூயா. உதட்டின் காலையாக ஸ்தோத்திர பலியிலே கர்த்தர் பிரியமாக இருக்கின்றார். நீ ஸ்தோத்திர பலியிடல, நீ ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம்னாக்கா, அப்போ உன்னுடைய இருதயம் எப்படி இருக்கு? இருளடைந்த இருதயம். ஹல்லேலூயா. நீ இருதயம் வந்து இருள் அடைந்ததுனால தான் என்ன பண்ற? நீ ஸ்தோத்திரம் சொல்ல மாட்டேன்ற, கர்த்தரை நீ மகிமைப்படுத்த மாட்டேன்ற. ஹல்லேலூயா. க்ளோரி. அப்போ ஆண்டவரை நம்ம என்ன பண்ணணும்? ஸ்தோத்திரிக்க வேண்டும், ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். அதான் பவுல் அப்போஸ்தலன் ரோமருக்கு எழுதிய வசனமாய் காணப்படுகிறது. எக்காலத்திலும் அவரை ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதேன் வாயில் இருக்கு. இதுதான் அங்க ஆண்டவர் சொல்ல. இதுதான் அந்த பவுல் அப்போஸ்தலன் எழுதுறார். பாருங்க, வாசிங்க. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும், பர்பஸா தெரியும் உங்களுக்கு, மகிமைப்படுத்தாமலும், இரண்டாவது ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளால் என்ன பண்ணாங்க? வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. பாருங்க, உணர்வில்லாத இருதயம். பாருங்க, நான் முன்னாடி சொன்ன இந்த இருதயம் எப்படி இருக்குது? உணர்வில்லாம இருக்குது. உணர்வில்லாம தான் ஆண்டு சேர்ந்த ஒவ்வொரு ஆளுக்கு நன்றி சொல்லாம இருப்போம். நம்ம ஆண்டு ஒவ்வொரு காரியத்துக்கும் நன்றி சொல்லாம ஒரு நன்றி கெட்டவர்களாக நம்ம காணப்படும். ஆண்டு ஒவ்வொரு உபகாரத்துக்கும் நன்றி சொல்லாம இந்த இப்படிப்பட்ட சூழ்நிலை ஆண்டு நம்மை எப்படி தன்னை இரவுக்குள்ள மறைத்து கொண்டு, காயத்துக்குள்ள மறைத்து கொண்டு, கண் வெடிப்புகளை மறைத்து, ரத்த கொட்டில மறைத்து கொண்டு வைத்து நம்ம பாதுகாத்து கொண்டு ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டுக்கு நன்றி சொல்லும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நிமிஷம் ஆண்டு மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. இதுதான் ஆண்டு மகிமைப்படுத்துற நேரம். இதுதான் வந்து ஆண்டவரை உயர்த்துகிற நேரம். இதுதான் ஆண்டவரை நாமத்தை ஸ்தோத்திரிக்கிற நேரம். ஹல்லேலூயா. க்ளோரி ரீமா கரபா. க்ளோரி லார்ட். ஹல்லேலூயா. இதுதான் சமயம். நான் நெருக்கப்படுற வேளையிலே கர்த்தரை ஸ்துதிக்கணும். நம்மளுக்கு உபத்திரங்கள் வரும்போது ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். ஹல்லேலூயா. நம்மளே அவர்கள் தூற்றும் போது தேவனுடைய நாமத்தை உயர்த்தணும். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரை சொல்லி உயர்த்தணும். ஹல்லேலூயா. இது ஆண்டவரிடத்தில் எதிர்பார்க்கிறாங்க. இப்படி செய்யல அப்படின்னாக்கா உன் இருதயம் எப்படி இருக்குதுனாக்கா இருளடைந்து காணப்படுகிறது. எப்படி காணப்படுகிறது? இருளடைந்து காணப்படுது. ரெண்டு காரியங்கள் நம்ம பார்த்தோம். ஒன்று வந்து வேதத்தை மறக்காது, ரெண்டாவது உபகாரத்தை மறக்காது. ரைட். மூன்றாவது எரேமியா 50:6 வாசிங்க. 50:6. இது கொஞ்சம் நீண்ட ஒரு இது. என் ஜனங்கள் காணாமற் போன ஆடுகள், அவர்களுடைய மேய்ப்பர்கள் அவர்களை சிதற பண்ணி பர்வதங்களில் அலைய விட்டார்கள். ஒரு மலையிலிருந்து மறுமலைக்கு போனார்கள். தங்கள் தொழுவத்தை மறந்து விட்டார்கள். ஆண்டவர் சொல்றாரு, நீ வேதத்தை மறந்தாய், உபகாரத்தை மறந்தாய். வேதத்தை மறந்தாய், உபகாரத்தை மறந்தாய். இப்போ தொழுவத்தை மறந்தாய். மூன்றாவது என்னது? தொழுவத்தை மறந்தாய். அப்புறம் என்ன அர்த்தம்? வெரி குட். சபையை மறந்தாய். வெரி குட். இதை மறந்த சபையை மறந்தாய். அப்ப சபையை என்ன பண்ணக்கூடாது? வாழ்க்கையில மறக்க கூடாது. வாழ்க்கையில் என்ன பண்ணக்கூடாது? சபையை மறக்க கூடாது. சபை அன்னைக்கு டியூட்டி வச்சா கூட இல்லை, என்னால் முடியாது, செய்ய டியூட்டி, ஓவர் டைம் தேவையில்லை எனக்கு அப்படின்னு ஓடோடி வரணும். சபைக்கு ஓடோடி வரணும். சங்கீதம் ஒரு வார்த்தை இருக்குது, 138 137 எடுங்க. 137 137 37 137 சங்கீதம் எடுங்க. 5:6 எடுங்க. 5:6 எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலது கை தன் தொழிலை மறப்ப. இந்த வலது கை தொழிலை மறக்குமா? நான் கார்பெண்டர் அப்படின்னாக்கா மறக்குமா இது? நான் மேஸ்திரினாக்கா மறக்குமா இது? நான் வாத்தியார்னாக்கா மறக்குமா இது? நான் டாக்டர்னாக்கா மறக்குமா இது? வலது கை மறக்குமா? ஒரு ஆபரேட்டர், மிஷின் ஆபரேட்டர் மறக்குமா தொழில்? இந்த கை மறக்குமா? நான் சர்ஜன் அப்படின்னாக்கா மறக்குமா அந்த தொழிலை? இந்த கை பாருங்க. எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என்னுடைய வலது கை தன் தொழிலை மறப்பதாக. பாருங்க, எருசலேம் என்பது சபை. எருசலேம் என்பது சபை.
சபையை நம்ம மறக்கக்கூடாது. என் சபையை மறந்தால் என் வலது கை என் தொழிலை மறந்துன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. நான் சபைக்கு வரலனாக்கா என் தொழிலை நான் மறந்து விட்டேன் அப்படி. நான் ஜோசப் பார்க்க சொல்ல ஜோசப் கட் பண்ணுறது தான் ஞாபகம் வருது. டக்கு டக்கு டக்குன்னு கட் பண்ண போட்டு அதான் ஞாபகம். அப்போ ஜோசப் சபைக்கு வரலனாக்கா அவருடைய கை அவர் தொழிலை மறந்துன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலது கை என் தொழிலை மறப்பதாக. அடுத்த வருஷம் வாசிங்க. நான் உன்னை நினையாமலும் எருசலேமை என் முக்கியமான மகிழ்ச்சி அதிகமாய் எண்ணாமல் போனால் என் நாவு என் மேல்வாயோடு ஒட்டிக்கொள்வதாக. என்னால பேசவே முடியாது. எருசலேம் என் மன மகிழ்ச்சி, என் வாழ்க்கையின் அங்கம், எனக்கு சகலமும் எருசலேம் அப்படின்னு அர்த்தம். என் வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதியிலும் சபை விசேஷமானது. இந்த சபை என் ஒவ்வொரு சமயத்திலும் எனக்கு எல்லாவற்றிலும் என்னை தாங்குற சபை. அந்த சபையை நான் மறந்தனாக்கா என் வலது கை என் தொழிலை மறப்பதாக. பாருங்க என்ன அருமையா ஆவியானவர் எழுதி வச்சிருக்க பாருங்க. ஒரு காலம் சபையை நம்ம மறக்க கூடாது. நீ மனைவி கிட்ட கோச்சிக்கலாம், சண்டை போடலாம், புருஷன்கிட்ட சண்டை போட்டு நீ உங்க வீட்டுக்கு போயிடலாம், பிள்ளை தகப்பனாரோட சண்டை போடலாம். ஆனா போட்டாலும் எங்க வரணும்? நீ சபைக்கு வரணும். ஹல்லேலூயா. சபைக்கு வரணும். சபையை நீ மறக்க கூடாது. ஒரு காலம் சபையை நீ மறக்க கூடாது. மந்தை என்றால் ரெண்டு மந்தை உண்டு. நம்ம 2 நிமிஷம் முடிச்சு. 2 மந்தை. ஒன்று தோழரின் மந்தை. ஒரு மந்தை தோழரின் மந்தை, ஃப்ளாக் ஆஃப் த ஃப்ரெண்ட். ரெண்டாவது மந்தை ஆத்ம நேசரின் மந்தை. நான் காட்டுறேன், எங்க காட்டுறேன். ஃப்ளாக் ஆஃப் எ பிலவட். 2 மந்தைகள் உண்டு. ஒன்று தோழரின் மந்தை, ஒன்று நேசரின் மந்தை. வாசிங்க உன்னத பாட்டு 1:7 வாசிங்க. உன்னத பாட்டு சாங் ஆஃப் சாங் உன்னத பாட்டு 1:7 வாசிங்க. என் ஆத்ம நேசரே, உமது மந்தையை எங்கே மேய்த்து அதை மத்தியானத்தில் எங்கே மடக்குகிறீர்? எனக்கு சொல்லும். உமது தோழரின் மந்தைகள் அருகே அலைந்து திரிகிறவைகளைப் போல நான் இருக்க வேண்டியது என்ன? அங்க பாருங்க, என் ஆத்ம நேசரே உமது மந்தை. அப்போ 2 மந்தை. ஃபர்ஸ்ட்ல அங்க ஆத்ம நேசரின் மந்தை, கடைசியில தோழரின் மந்தை. ஹல்லேலூயா. அப்போ இன்னொரு வசனம் சொல்லுது. யோவான் சுவிசேஷம் 10:16 யோவான் 10:16 வாசிங்க. அங்க ஆண்டவர் சொல்ற பாருங்க. இங்க 2 மந்தையை பார்த்தோம். 10:16. இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு. அவைகளும் என்ன பண்ணும்? நான் கொண்டு வர வேண்டும். அப்போ ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனுமா. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ சபையை மறக்கக்கூடாது, எருசலேமை மறக்க கூடாது. எருசலேம் என்பது சபை. எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலது கை என் தொழிலை மறப்பதாக, என் நாவு என் மேல் வாயோட ஒட்டிக்கொள்ளும். பாருங்க, ரொம்ப அருமையா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. அப்ப சபையாகிய சரீரத்தில் நீ ஒரு அவயமா காணப்படுற, கையோ காலோ மூக்கோ வாய் இதோ ஒண்ணு அந்த சரீரத்தில் காணப்படுற. அப்படி இருக்கும்போது இந்த தலையை மறக்க முடியுமா? இந்த கை தலையை மறக்க முடியுமா? இப்போ இந்த கால் இல்ல, இந்த தலை இல்லக்கா இதெல்லாம் ஒண்ணு ஏங்காது. அப்போ இந்த தலை வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா? அப்போ கொலோசி 1:18 வாசிங்க. கொலோசி 1:18 முடிச்சிரு. கொலோசி 1:18 வாசிங்க. கொலோசி 1:18, 1 கொரிந்தியர் 12:27. சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர் யாரு? எங்க போடலையா? கொலோசி 1:18 எடுத்துக்கொள்ளுங்க. அவரே சபையாகிய சரீரத்துக்கு சபை சரீரம் அதற்கு தலையானவர். எல்லாவற்றிலும் தலைதான் முதல், ஃபர்ஸ்ட் இல்லையா? முதலா இருக்கிறபடி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து முதலாவது உயிர்த்தெழுது அவர் தான். ஹலோ, எல்லாத்துக்கும் தலை. சபைக்கு மாத்திரமல்ல, உயிர்த்தெழுதுல அவர் தான் தலை. ஆதியும் அந்தமான அவர் தான் ஃபர்ஸ்ட். அடுத்தது 1 கொரிந்தியர் 12:27 வாசிங்க. கிறிஸ்துவின் சரீரமாயும் நீங்க தான் அது. நீங்க you are the body of Christ. நீங்க
கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயங்களுமாய் இருக்கிறீர்கள். அடுத்தது 26 வாசிங்க. அதுல 26 வாசிங்க. ஆதலால் ஒரு அவயம் பாடுபட்டால் எல்லா அவயங்களும் கூட பாடுபடும். ஒரு அவயம் மகிமைப்பட்டால் எல்லா அவயங்களும் கூட சந்தோஷப்படும். அதாங்க சபை. ஹல்லேலூயா. ஒரு சகோதரன் துக்கப்படும் போது அந்த சகோதரன் கூட சேர்ந்து நம்ம துக்கப்படணும், ஆறுதல் படுத்தணும். ஒரு சகோதரன் சந்தோஷப்படுது, அந்த சகோதரன் கூட இணைந்து நாம் என்ன பண்ணணும், சந்தோஷமா காணப்படும். அதான் வந்து சபை, அதான் சரீரம். ஹல்லேலூயா. ஆடு மாடுகள் வந்து கிராமத்தில் கழட்டி விட்ட உடனே அது எங்க போகுது, மலைகளுக்கு மேட்டுகளுக்கு போய் என்ன பண்ணுது, மேய். ஆனா அந்த சாயங்காலம் இல்லை, அந்த சூரியன் மறையும் போது அது என்ன பண்ணுது, மீண்டும் எங்க வருது, தொழுது. உடைய நாட்கள்ல உடைய வாழ்க்கையில வந்து சூரியன் அஸ்தமிக்கிற நாட்கள் வரும். நீங்க எங்க வரணும், தொழுவத்துக்குள்ள வரணும். உங்களுக்கு பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள், வேதனைகள், பாடுகள் வரும்போது நீ வேறு மனுஷங்களையோ வேறு காரியங்களையோ அந்நிய வலைகளை தேடி போகக்கூடாது. எங்க வரணும், நீ தொழுவத்து வரும்போது அந்த தொழுவத்தில் உனக்கு எல்லாம் கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. எல்லா வித காரியங்களும் எங்க கொடுக்கப்படும், அந்த தொழுவத்தில் அந்த ஆடு மாடுகளுக்கு கொடுக்கப்படுவது போல உனக்கும் அந்த தொழுவத்தில் எல்லாம் கொடுக்கப்படும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you.